எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி சிக்கன் வடை. சிக்கனில் வடையா? ஆமாங்க, செம்மையாக இருக்கும் அந்த சிக்கன் வடை. இதை வந்து நீங்கள் வெறுமையாகவே ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா வந்து சாம்பார் சாதம் இல்லை பிரியாணி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக நல்லா மசாலாலாம் போட்டு அரைச்சி பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சியில் வந்து போன்லெஸ் சிக்கன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஸோ இதை வந்து நல்ல மையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்க போகிறேன். தண்ணி மோஸ்ட்லி தேவைப்படாது, சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. ஸோ வந்து இதை நல்லா மையாக அரைக்கிற மாதிரி அரைச்சிடுவேன். இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் அரைச்சதை வந்து நான் பவுலில் போட்டிருக்கேன். இப்போ இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணுறேன், சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன், நல்லா காரத்துக்கு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறேன். அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கடைசியாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ளேவர்ஸ் எல்லா இடத்துக்கும் சிக்கனில் வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா சிக்கனுக்கு மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஃபர்மாக இது வரணும். ஸோ இது வந்து அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம்னு தோணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்ம் டெக்ஸ்டருக்கு. நம்ம இஞ்சி பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டு அரைக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது, பச்சை மிளகாவோட சேர்ந்து அரைக்கும் போது அதோட ஃப்ளேவரே வேறு லெவல் தான். வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வேணும், நல்லா ஃபர்மாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கோட மெயின் சிக்கன் மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து இதை வடை மாதிரி ஷேப் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் வடை சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதனால் நான் வடை மாதிரி தட்டிக்க போகிறேன் இதை. ஸோ வடை மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்க போகிறேன். பண்ணி ஸோ எல்லாத்தையும் வந்து வடை ஷேப்பில் பிடிச்சிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வடைங்களை வந்து முட்டையில் வந்து நல்லா முக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா ஊற்றி எடுத்துட்டு அதை வந்து தட்டில் வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே தான் நான் எல்லாத்துக்குமே பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணோன்னா சிக்கன்லாம் சாஃப்டாக இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே பிரிஞ்சிடலாம். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர், அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது தான் இது வந்து அந்த ஷேப்லேயே இருக்கும். அப்படிலாம் ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ வடையை போட ஆரம்பிச்சிடுறேன்.
ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணுங்க சிக்கனை. ஸோ அதனால் நல்லா குக் ஆக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸாக இது வந்து நல்லா குக் ஆகணும். ஆஸ் வெல் அஸ் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அவுட்டர்லாம் ப்ரௌன் ஆகணும். நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் வடை. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா செமையாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, கிறிஸ்பி சிக்கன் வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மசாலாவோட டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.